ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பார்த்திபா, வா, வந்து கூட வந்து நில்லு, வா. வா பார்த்திபா, ஏன் தயங்குற? வா. வான்னு சொல்றேன்ல பார்த்திபா, வாப்பா. பத்மாமா, என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல ரஜினி, உங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறேன். கோர்ட்ல விருப்பத்தோட சொன்னியோ விருப்பம் இல்லாம சொன்னியோ, மத்தவங்க பார்வைக்கு நீங்க ரெண்டு பேருமே புருஷன் பொண்டாட்டிதான். கோர்ட்டு, கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆரத்தி எடுக்கிறது சம்பிரதாயம். அதை தடுக்காத. நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே இவனுக்கு என் மேல அன்பு இருந்தா, என் மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என் கிட்ட இருந்து எப்படி விலகி இருக்கணுமோ அப்படி அவனே இருப்பான். அம்மா விடுங்க, ரஜினி என்னை இருக்க சொல்லிட்டா. இதுக்கப்புறம் யாரும் என்னை எதுவும் சொல்ல முடியாது. இவ்வளவு நாள் ரஜினியை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி இல்லை. அவ என்ன சீக்கிரம் ஏத்துப்பா. ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இதே வீட்டுல வாழதான் போறோம். அப்படி நடந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்ல பார்த்திபா. நானும் ரஜினி கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு. நீயும் ரஜினியும் எனக்கு ஒண்ணுதான். நிச்சயமா கேப்பம்மா. இங்க மாத்த வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். நான் தான் சொன்னேனேம்மா, என் குடும்பத்துக்காக. நான் பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. பார்த்திபனுக்கு இருக்கு. நீ யார கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்க அதை விரும்பி இருக்க மாட்டாங்க. ஆமா பத்மாமா, அத நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருந்தா நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா சொன்னதும் நான் ரொம்ப நம்பிட்டேன். சரி, நம்ம குடும்பம் நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்களே நினைச்சுதான் அன்னைக்கு திருவிழால அவ்வளவு தைரியமா நான் என் காதல சொன்னேன். நான் அவரை லவ் பண்றேன்.
அழாதம்மா. அழாத ரஜினி, அழாத. ஆனா எல்லாரும் சேர்ந்து என் மனசை இப்படி உடைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பத்மாமா. பார்த்திபன ஏன் இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிதான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அம்மா, அக்கா, ஏன் ராதிகா கூட பார்த்திபன் கிட்ட நல்லாதான் பழகிட்டு இருந்தா. ஆனா இவங்க யாருக்குமே ஏன் பார்த்திபனை பிடிக்காம போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இல்ல ரஜினி, அது அப்படி இல்ல. பார்த்திபனை பிடிக்காம தான் அவங்க இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னாங்கன்னு நான் நினைச்சது தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. அனிதா எப்பவோ என்கிட்ட சொல்லிட்டா, இந்த குடும்பம் உன்னை வாழவே விடாது, உன் குடும்பத்துல எல்லாரும் சுயநலமா இருக்காங்க, யாரையுமே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாதுன்னு அவ என்கிட்ட பல தடவை சொல்லிருக்கா பத்மாமா. இந்த குடும்பத்துக்கு என் தம்பியை நான் அனுப்பவே மாட்டேன்னு அவ சண்டை போடும்போது நான் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன், நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன், அவ எதுக்கு என்னால கஷ்டப்படணும்? அனிதாவும் இதேதான் யோசிச்சா. அவ யோசிச்சதுல எந்த தப்பும் இல்ல. பார்த்திபன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அவ சந்தோஷத்தை பத்தி நீ யோசிக்கலாம், உன் சந்தோஷத்தை பத்தி அவன் யோசிக்க கூடாதா ரஜினி? உண்மையா உன் மனசை தொட்டு சொல்லு. பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நீ ஆசைப்படலையா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை பத்மாமா. இப்ப பார்த்திபன் உன் மனசுல இல்லன்னு சொல்லு. சொல்லு ரஜினி. சரி, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பியா? பத்மாமா, உன் மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு வேற கல்யாணம் நீ பண்ணிக்க மாட்ட. ஆனா உன்னை மனசுல வச்சுக்கிட்டு பார்த்திபன் மட்டும் வேறொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? இது என்னமா நியாயம்? பார்த்திபன் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருந்தா அவங்க அப்பா, அம்மா, அனிதா எல்லாருமே வேதனைப்படுவாங்க. ஆனா நான் தனியா இருக்கிறதுனால யாருக்கும் எந்த வருத்தமும் கவலையும் இல்லம்மா. பார்த்திபன் கவலைப்பட்டானே, அவனால மட்டும்தான் உன்னை சந்தோஷமா பாத்துக்க முடியும்னு நம்பினான். அதனாலதான் அவன் உனக்கு தாலியை கட்டினான். என்னம்மா பேசுறீங்க நீங்க? அவன் எனக்கு தாலி கட்டினது எனக்கு சந்தோஷமா? நான் இப்போ சந்தோஷமாவா இருக்கேன்? இனிமே என் வாழ்க்கையில அந்த வார்த்தைக்கு இடம் இல்லாம போச்சு. என்ன பெத்த அம்மா, என் கூட பிறந்தவங்கன்னு யாருமே என்ன புரிஞ்சுக்காதப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கான்னு அவனால எனக்கு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா அதுவும் இப்போ மண்ணாகி போச்சு. இல்ல ரஜினி, சொல்லாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. நான் இவ்ளோ சொன்னப்புறம் கூட உங்களுக்கு புரியல. என்ன தப்பாதான் நினைக்கிறீங்கல்ல? இல்லம்மா, என் மனசார நான் எல்லாருக்கும் நல்லதான் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தப்பா முடிஞ்சு போச்சு. யார் என்ன சொன்னாலும் சரி. சார், நீங்க கவலையே படாதீங்க சார். இந்த கேஸை நான் பக்காவா முடிச்சு தரேன். நீங்க இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். அப்படிங்களா? ஓகே சார். அது பார்த்துக்கலாம். சரி சரி சரி, நான் வச்சிடுறேன். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், புது கேஸா? புது கேஸ்ல இல்ல சார், நீங்க ஏற்கனவே வாதாடி தீர்ப்பு வந்த கேஸ் தான். சீனியர் வக்கீல கொஞ்சம் பார்க்கணும். சார் கோர்ட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஈவினிங் ஃப்ரீயா இருப்பாரு, அப்போ வந்து பாருங்க. சார்
சார் வணக்கம் சார். யாரு, என்ன வேணும்? நம்ம கிளைன் சார். என் பேரு சிங்கமுத்து, ரஜினியோட சித்தப்பா. ரஜினியா? அவங்க சொன்ன சாட்சியால தான் மொத்த கேஸும் திசை மாறி போயிருக்கு. என் கிளைண்ட் வாழ்க்கையை அழிச்சிட்டு என்ன தைரியத்துல என் வீட்டுக்கு வந்திருப்பீங்க? சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அதெல்லாம் ஒண்ணு கேட்க முடியாதுங்க, நீங்க கிளம்புங்க. ரஜினி சொன்னது எல்லாமே பொய் சார். அவ அப்படி சொன்னது எல்லாமே எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்கல சார். அதனாலதான் உங்களை நேர்லயே பார்க்கலான்னு வந்திருக்கோம். அவங்க வாழ்க்கை தானே வீணா போச்சு. அவங்க எதுக்காக பொய் சொல்லணும்? நாங்க 2 பேரும் காதலிச்சோன்னு சொன்னாங்களே, அது பொய்யா? இல்ல சார், அது உண்மைதான். என்ன 2 பேரும் குழப்பறீங்க? சார், ரஜினி அக்காவும் பார்த்திபனும் லவ் பண்ணது உண்மைதான். ஆனா எங்க வீட்ல கல்யாணத்துக்கு யாருமே சம்மதிக்கல. அதனால ரஜினியே போய் நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டே வந்துட்டா. அப்படி சொன்னவங்க ஏன் இந்த கல்யாணத்துக்கு வரணும், அதுவும் குடும்பத்தோட? சார், அது எல்லாமே அந்த பார்த்திபனோட அக்கா அனிதாவோட பிளான் சார். முட்டாள்தனமா அவ செஞ்ச காரியத்தினால இன்னைக்கு எங்க குடும்ப மானமே போயிடுச்சு சார். என்னம்மா சின்ன பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? சரி, அதை விடுங்க. கல்யாணம் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி நடந்து போச்சுன்னு வச்சுக்கலாம். கோர்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்ல, அங்க எதுக்கு ரஜினி பார்த்திபனை காப்பாத்தணும்? சார், அதுவும் அந்த குடும்பத்தோட பிளான் தான் சார். பார்த்திபனோட அம்மா மாமான்னு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு கால்ல விழாத குறையா கெஞ்சினாங்க சார். ரொம்ப டிராமா போட்டாங்க சார். அவங்களுக்காக தான் ரஜினி அக்கா கோர்ட்ல போய் சொன்னா சார். ஆமா சார், ஆனா அவன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தான் ரஜினி சொல்லிட்டு இருக்கா. என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த வீட்டுல இருக்க டேபிள் சேர் மாதிரி தான் நீயும். நாம இனிமே சேர்ந்து வாழ முடியாதுன்னு பார்த்திபன் கிட்ட ரஜினி தெளிவா சொல்லிட்டா சார். அந்த பார்த்திபனை எங்க அக்கா வாழ்க்கையில இருந்து பிரிச்சு எங்க அக்கா வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் சார். அதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். ஏமா, நான் என்ன பண்ண முடியும்? அதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழலன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் மட்டும் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு உடம்பு சரியாகாது. என்னக்கா சொல்றீங்க? கீழே கிடந்த மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுத்தது தப்பா? அது தப்பு இல்ல. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதா என் உடம்பு சரியாகும். அப்ப போறியா? என்னமா ரஞ்சிதம், ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அம்மா, பேசாம நீங்க ரூம்லயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு முதல்ல வெளியே வந்தீங்க? போடி, எவ்வளவு நேரம் தாண்டி ரூம்குள்ளேயே இருக்கிறது? ஒரே வெறுப்பா இருக்குடி. வெளியில வந்தா மட்டும் சந்தோஷமா இருக்கியா? டேய், தெரியுதுல்ல, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் நீயாச்சும் அம்மாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்க கூடாதாடா? அம்மா, உங்களுக்கு நெகட்டிவ்னு தான் ரிசல்ட் வந்திருக்கு. அப்பா கடவுளே, நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒன்னாகாத ரஞ்சிதம், தைரியமா இரு. பார்த்திபா, இந்தப்பா காஃபி. இல்லம்மா, வேணாம். வேண்டான்னு சொல்லக்கூடாது. இந்தா குடி.
இல்லம்மா, நிஜமாவே எனக்கு வேணாம். பார்த்திபா, நானும் உனக்கு அம்மா மாதிரி தான். நான் குடுக்கறேன்ல, இந்த வாங்கிக்கோ. ஐயோ பத்மாமா, எனக்கு காஃபி வேணும்னா நானே கேட்டு வாங்கி குடிப்பேன். இல்ல நேரா கிச்சனுக்கு போய் நானே காஃபி போட்டு குடிப்பேன். அந்த பார்த்திபனை இந்த வீட்டுல எல்லாரையும் அதிகாரம் பண்ணி கேள்வி கேட்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க. என்ன சொல்ற ரஞ்சிதம்? அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான் ரஞ்சிதம். நீங்க சும்மா இருங்க. நீங்க ரஜினிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு பார்த்தா இப்போ அவனுக்கும் சப்போர்ட் பண்றீங்களா? இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அவன் இங்கதான் இருக்க போறான். நாமளே நினைச்சாலும் அவனை வெளியே அனுப்ப முடியாது. அது தெரியுதுங்க. அதுக்காக நாம சும்மா இருந்துடக்கூடாது. இந்த வீட்டை விட்டு அவனே வெளியில போற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்னமா சொல்றீங்க? ஆமாண்டி, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவனை ஒதுக்கணும். நாம யாருமே அவனை பக்கத்துல சேர்த்துக்கலனா அவனால என்ன பண்ண முடியும்? இந்த நிமிஷத்துல இருந்து யாரும் அவன்கிட்ட பேசவே கூடாது. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் முக்கியமா சொல்றேன். நீங்க இலகுன மனசு. நாம உஷாராயிட்டோம் தெரிஞ்சா அவன் உங்களை தான் நாடி வருவான். உங்களை அவன் பக்கம் இழுக்க பாப்பாங்க. தப்பி தவறி கூட அவங்கிட்ட பேச்சு கொடுத்துறாதீங்க. ரஞ்சிதம், என்னத்த சொல்றது? நீ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. எது? எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? நீ சொல்றதுனால நான் அவன்கிட்ட பேசல, போதுமா? அப்படியே இருங்க நீங்க. அப்புறம் சங்கரி, மாப்பிள்ள கிட்ட சொல்லி வை. இல்லனா அவரையும் அவன் ஈஸியா ஏமாத்திடுவான். பசங்க கிட்டயும் சொல்லி வை. சரிம்மா. முரளி, மா அவன்லாம் என்கிட்ட வரவே மாட்டான். ஆமாண்டா, வரவே மாட்டான். வராமதான் அவன் கூட சீட்டாடி நீ 1 லட்சம் ரூபாய் தோத்திய. என்னது 1 லட்சமா? அதுவும் சீட்டாடியா? டேய், என்னடா இதெல்லாம்? ராதிகா கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனால, அந்த பணத்துல 1 லட்சம் ரூபாய் மிச்சம் வச்சிருந்திருக்கான். அத பார்த்திபன் கூட சீட்டாடி தோத்துருக்கான். அதுவும் இத்தனை பேர் இருக்கிற வீட்டுக்குள்ள. என்னமா சொல்றீங்க? வீட்டுக்குள்ளேயே வா. ஆமா சங்கரி, அவனையே கேட்டு பாரு. அந்த பார்த்திபை இவனை தூண்டி விட்டு சீட்டு விளையாடி 1 லட்சம் ரூபாய வாங்கி ரஜினி கிட்டயே கொடுத்திருக்காண்டி. அவளும் எனக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டா தெரியுமா? என்னடா முழிக்கிற? உன்னை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? எல்லார்கிட்டயும் சொல்லி வை. நான் சொன்னா என்ன தப்பா தான் நினைப்பாங்க. அதுவும் சரிதாண்டி. அந்த பத்மாவுக்கு கொடுக்கறதே தண்ட காஃபி தான். இதுல இவ அத கொண்டு போய் பார்த்திபன் கிட்ட போய் குடுக்கறா. அவன் வேணும்னா நானே போட்டு குடிப்பேன்னு சொல்றான். பாத்தியா, இதுக்குதான் சொல்றேன். அவன் சொல்ல மட்டும் இல்ல, செய்யவும் செய்வான். சரி விடுமா, அதான் நீ இருக்கல்ல. நீதாமா எல்லாத்தையும் உஷாரா கவனிக்கணும். இல்லனா அந்த பார்த்திபன் எப்படியாவது ஏமாத்தி ரஜினியை கூட்டிட்டு போயிடுவான். ஏண்டி இப்படி பயமுறுத்துற? ஆமா, அவதானே அவனோட பொண்டாட்டி. எங்க மாமா முரளி யாரும் ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க. அப்புறம் நீ அப்பாவோட வாட்ச்மேன் சம்பளத்தை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துவ? ஐயோ, யோசிச்சுக்கோ நல்லா. ஏய், யாரடி உனக்கு அக்கா? நான் என்ன உன் கூட பிறந்தவளா? எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னுகிட்டு. என்னடி இதெல்லாம்? அக்கா, பார்த்திபன் இன்னும் சாப்பிடவே இல்ல, அதனாலதான். ஏண்டி, நீங்க திங்கறதே ஓசி சோறு. இதுல இவனை நடு வீட்டுல உட்கார வச்சு விருந்து வைக்கிறீங்களோ? ரஞ்சிதம், ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சா? பாத்தீங்கல்ல, இவளே இந்த வீட்டுல எதுக்கு இருக்கான்னு தெரியல. இதுல இவ அவனை உபசரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் வீட்ல இருக்கிறவங்களே சாப்பிடல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்?
என்ன ராதிகா பேசுற? அவனை இப்ப இந்த வீட்டு மாப்பிள. என்ன மாப்பிள பேசிட்டு இருக்க? இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற திமிராக்கும். எல்லாம் அந்த மகாராணி குடுக்கிற இடம். ரஜினி கூட்டிட்டு வந்தா அவ ரூம்லயே முடங்கி கிடக்கணும். இப்படி நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இப்ப என்னம்மா, சாப்பாடு தானே, சாப்பிட்டுட்டு போட்டுமே. இப்படிதான் ஆரம்பிக்கும் எல்லாம். அதானே இவதான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சானா? இவனும் வெக்கம் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கான். ஏற்கனவே தின்ன சோத்துக்கு ரொம்ப நன்றி கடன் காட்டிட்டான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, நல்லா திங்கட்டும். பார்த்திபா, நீங்க எல்லாரும் இப்படி பேசினா அப்படியே கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் நினைச்சீங்களா? உங்க கூட எல்லாம் எத்தனை நாளா பழகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? இப்ப என்ன, நீங்க எல்லாரும் சாப்பிடணும் அவ்வளவுதானே? உட்காந்து சாப்பிடுங்க. ஆனா எனக்கு சாப்பாடு என்ன தேடி வரும். என்ன கேட்ட எல்லா கேள்வியும் உங்களை நீங்களே கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இந்த வீட்டுல சாப்பிட முடியாது. அதனால அந்த கேள்வி எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்து சாப்பிடுங்க. நான் மாமா கரெக்டா? ஏய், ரெண்டு நாள் சாப்பிடாததுக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு. அத்த, இப்படி ஸ்பெஷல் கவனிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல விரட்டி விட்டீங்களா? சாப்பாடு வழக்கம் போல வேற லெவல். கிச்சன் போயின்னு பட்டம் கொடுத்தது சும்மாவா? என்னன்னா கடையை போட்டுருவோமா? ஆமா பார்த்திபா, உடனே ஆரம்பிக்கணும். ஆனா குழம்புலதான் உப்பு லைட்டா தூக்கலா இருந்துச்சு. கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சு போடுங்க. ஏன்னா ஏற்கனவே வீட்டுல எல்லாருக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. என்ன சிங்கமுத்து மாமா, நீங்களாம் அதை சொல்ல மாட்டீங்களா? சாப்பிட்டது நானு, ஏப்ப நீங்க விடுறீங்க? ஓ, பசி எப்பமா? சாப்பிடுங்க. முக்கியமா அந்த பொரியல், ஆஹா A1 தரோம். நீங்க இவ்ளோ டேஸ்டா சமைச்சு போடுறதாலதான் ராதிகா மாமியார் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கான்னு தோணுது. என்ன ராதிகா? நோ 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 டென்ஷன், கூல், ரிலாக்ஸ். நீயும் நம்ம பாஸ் அரவிந்துக்கு இந்த மாதிரி எப்ப சமைச்சு கொடுக்க போறியோ? அவருக்கும் ஒரு ஏக்கம், ஒரு ஆசை எல்லாம் இருக்கும்ல. சாப்பிட்டது ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமே. ரஜினி ரூம்ல, சாரி எங்க ரூம்ல தான் ஏசி இருக்குல்ல, நான் போய் ஜம்முன்னு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுறேன். இல்லனா இந்த சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். வரேன். ஹலோ மேடம், அண்ணாச்சி உங்களை பார்க்க வராங்க. சரி, நாம இத பத்தி அப்புறமா பேசுவோம். ஓகே மேடம். வாங்க அண்ணாச்சி. உட்காருமா. இந்த ஆபீஸ் ஜிஎம் நீ எழுந்திருக்கலாமா? உட்காருமா. இல்ல பரவாயில்ல அண்ணாச்சி, நீங்க உட்காருங்க. சரிம்மா, நான் வந்து விஷயத்தை மறந்துட்டு போறேன். இந்தாமா வாழ்த்துக்கள். அண்ணாச்சி, ஏய், எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் வாழ்த்து சொல்லுவேன். இந்தா வாங்கிக்கோ.
உட்காருமா. போச்சு. ரஜினி என்ன பேசுது நீ? ரஜினின்னா எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு பாத்திருக்கேன் நானு. இது நீ இல்லையே. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அதுக்கு நீ முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு உன் மனசை சரியாக்கணும். அதான் எப்படின்னு தெரியல அண்ணாச்சி. இங்க பாருமா, இன்னைக்கு சாயந்தரம் என் மகளுக்கு நிச்சயம் பண்றோம். நீ ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். அண்ணாச்சி தப்பா நினைக்காதீங்க. இப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர நிலைமையில நான் இல்ல. அப்படி நீ வெளியில வந்தாதான் உன் மனநிலை சரியாகும்னு கூப்பிடுதேன். என் மகளுக்கு ஃபங்க்ஷன் சொல்லுதேன், வர முடியாதுன்னு சொல்லுதே. இல்ல அண்ணாச்சி, அது வந்து உன் வீட்டு ஃபங்க்ஷன் எதுவானாலும் நான் முதல்ல வந்து நிக்கிறேன்னா இல்லையா? அப்புறம் என்ன, சாயந்தரம் நீ வரணும். முடியாதுன்னா சொல்லு, ஃபங்க்ஷனை ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கிறேன். ஐயோ இல்ல, அதெல்லாம் வேண்டாம் அண்ணாச்சி, நான் வரேன். அப்ப சரி. சரிம்மா, நான் இப்ப கிளம்பட்டுமா? சாயந்தரம் பார்க்கலாம். வரேன். அண்ணாச்சி. ஆமா ரஜினி, உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கோம். எங்க வராம இருந்துரும் நினைச்சேன். நான் எப்படி அண்ணாச்சி வராம இருப்பேன்? இதான் ரஜினி, பாக்கணும் சொல்லிட்டு இருந்தேல்ல. ஹலோமா. வணக்கம்மா. ரஜினி, இவங்கதான் இந்த அண்ணாச்சியோட திருமதி. ஒரு நாளைக்கு 4 தடவையாச்சும் ரஜினி பேரை சொல்லாம இருக்க மாட்டாங்கம்மா. பசங்க கிட்ட கூட சொல்லுவாங்க, ரஜினி மாதிரி நேர்மையா தைரியமா இருக்கணும்னு. அதான் யார் அந்த ரஜினின்னு ஒரே ஆர்வம் அவங்களுக்கு. அண்ணாச்சியோட மனசு யாருக்குமே வராதுங்கம்மா. அவர் மட்டும் எனக்கு உதவி பண்ணலன்னா. ரஜினி, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கனா இல்லையா? சரி வாமா போலாம். ரஜினி, ரஜினி, அவரை நம்பி நீ கையை கொடுமா. இனிமே எல்லாத்தையும் மாப்பிள்ள பார்த்து பாரு. போனை கொடு, கொடுமா. ஏமா, அந்த மாலையை கொடுங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க.
ஏங்க ஆசீர்வாதம் வாங்கி. இதெல்லாம் உன் பிளான் தானே? ஐயோ சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, ஃப்ராட். இதெல்லாம் அநியாயங்க. எல்லா பழியும் என் மேலே போட்டா என்னங்க அர்த்தம்? நிஜமாவே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பொய் சொல்லாத. இப்ப கூட சிரிச்சுக்கிட்டே தானே பேசுற, ஃப்ராட். ஏங்க எல்லாரும் பாக்குறாங்கல்ல, சிரிக்காம எப்படி? எதுவுமே தெரியாம தான் வண்டி எடுத்துட்டு வந்து நின்னு டிராப் பண்ற நீயா? நீங்க கிளம்பினதுக்கு அப்புறமா தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அண்ணாச்சி ஃபோன் பண்ணி வர சொன்னார். என்ன நம்புங்க. இந்த மோதிரத்தை வீட்டுக்கு போனதும் நான் கழட்டி வச்சிருவேன். நீயும் கழட்டி வைக்கணும். ஏங்க அப்புறம் உங்க அண்ணாச்சி, உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க அவங்களாம் கேட்க மாட்டாங்களா? என்னங்க சரிங்க, எல்லாரும் பாக்குறாங்க. இதுதான் சாக்குன்னு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். தள்ளி நின்று. ரஜினி, இன்னொரு போட்டோ எடுத்துக்குமா? சார் வாங்க மேலே போகலாம். சார் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். அவருதான். யாராச்சும் சொல்ல மாட்டாங்களா தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைங்க சார், இன்னும் கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போங்க. மேம் நீங்களும் கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க மேம். ஸ்மைல். வெளியே வா, இருக்கு உனக்கு. சார் உங்க கையை மேடம் தோல் மேலே போடுங்க. போடுங்க சார். ஏங்க ரொம்ப ஃபீல் ஆகாத. நான் தெரியுங்க, அண்ணாச்சி, ஆபீஸ் ஸ்டாஃப், கிளைண்ட்ஸ் அதுக்காக தானே பேசுனீங்க. இது எதுவுமே உண்மை இல்லை அதானே? ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்ன மாதிரி அவங்க தான் என்னோட ஏஞ்சல்.
ஆனா இப்ப வரைக்கும் அவங்கள ஏன் பிடிக்கும்னு நான் ரஜினி கிட்ட கூட சொன்னதே இல்லை. இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. ஒவ்வொரு குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு பின்னாடியும் கண்ணுக்கு தெரியாம அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தரோட தியாகம் கண்டிப்பா இருக்கும். ரஜினியோட குடும்பத்துல அந்த இடத்துல ரஜினி தான் இருக்காங்க. அதான் இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க. இந்த உலகத்துல 2 விதமான மனுஷங்க இருப்பாங்க. ஒன்னு சக்சஸ்ஃபுல் பீப்புள், தனக்கு என்ன வேணுமோ இந்த சொசைட்டில இருந்து எடுத்துக்கிறவங்க. 2 யூஸ்ஃபுல் பீப்புள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறவங்க. அதுல ரஜினி 2வது குரூப். எல்லாருக்கும் என்ன வேணும் என்ன வேணும் தேடி தேடி போய் பார்த்து செய்யறவங்க அவங்கள நிறுத்தி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பதில் தெரியாது. ரஜினியும் அப்படிதான். தனக்கு என்ன வேணும்னு ரஜினிக்கே தெரியாது. எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிற ரஜினிய நான் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சேன். அண்ணாச்சி சொன்ன மாதிரி வேலையில ரொம்ப தெளிவா திறமையா வேலை செஞ்சு ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட் விமனா தானே ரஜினி உங்களுக்கு தெரியும். அவங்க மனசுக்குள்ள குழந்தைத்தனமான ரஜினி இருக்கிறத யாரும் பார்த்தது இல்லையே. நான் பார்த்திருக்கேன். அத பத்திரமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.